பீகார் போல தமிழகத்தை உருவாக்கும் அமித்ஷா. விஜய்க்கு வேறு வாய்ப்பே இல்லை. அமித்ஷா வைத்த செக். தப்பிக்க பாஜக தான் ஒரே தேர்வு. கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைப்பார் என தகவல்கள் வெளியானது. ஆனால் அவர் பாஜக தரப்பில் பவன் கல்யாணுடனும் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தியுடனும் இரண்டு பக்கமும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியே வரும், தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் கூட்டணி அமைத்து தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கலாம் என்கின்ற முடிவுக்கு வந்தார் விஜய். மேலும் காங்கிரஸ் கட்சியும் திமுகவில் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்றால் விஜயுடன் கூட்டணிக்கு சென்று விடுவோம் என திமுக தலைமை மிரட்டி வந்தது. ஆனால் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின்பு காங்கிரஸ் நிலைமை படு மோசமாக மாறியிருக்கு. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கிடைக்கும் தொகுதிகளில் போட்டியிட்டால் காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும். ஆனால் விஜயுடன் கூட்டணி அமைத்து அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் கூட ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த காங்கிரஸ் டெல்லி தலைமை விஜயிடம் முதல்ல அதிமுகவுடன் பேசி பாஜகவை கயிற்றி விட்டு வர செய்யுங்கள், தமிழக வெற்றி கழகம் அதிமுக காங்கிரஸ் என மெகா கூட்டணி அமைக்கலாம் என விஜயிடம் தெரிவித்திருக்கிறாங்களாம். இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் பேசிய விஜய் தரப்பு அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயார், ஆனால் எங்கள் கொள்கை எதிரியான பாஜகவை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். மேலும் காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைய தயாராகியிருப்பதா விஜய் தரப்பில் பேச அதற்கு அதிமுக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் விஜயை மட்டும் நம்பி கூட்டணி வர மறுத்துவிட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. திமுக மீது சவாரி செய்து கிடைக்கும் எம்எல்ஏவுக்கும் விஜய் பக்கம் போனால் கிடைக்காது. அந்த வகையில் தமிழக வெற்றிக்காக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றால் மட்டுமே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி வருவோம் என காங்கிரஸ் திட்டவட்டமாக விஜய் தரப்பிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அமித்ஷா தரப்பில் இருந்து அதிமுக தலைமைக்கு ஒரு தகவல்கள் பறந்திருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறாது. விஜய் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வந்து ஆக வேண்டும். அதனால் பொறுமையாக காத்திருங்கள், விஜய் நிச்சயம் கூட்டணிக்கு வருவார் என அமித்ஷாவிடம் இருந்து அதிமுக தலைமைக்கு தகவல் சென்றிருக்கு. இந்நிலையில் விஜய் அவருடைய கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களிடம் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. பாஜக இருக்கும் கூட்டணியில் நாம் இடம்பெறக்கூடாது. தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு மிக பெரும் அளவில் உள்ளது. மேலும் தலித் சமூக மக்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் உள்ளது. இப்படி ஒரு சூழலில் பாஜக இருக்கும் கூட்டணியில் நாம் இடம்பெற்றால் சிறுபான்மை மக்களின் செல்வாக்கை இயக்க நேரிடும். அதன் பின்பு எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெறுவது கடினமான ஒன்றாக அமைந்துவிடும் என விஜய் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு அறிவுரை வழங்கியதா சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய்க்கு தற்போது இருக்கும் ஒரே சாய்ஸ் அதிமுக பாஜக கூட்டணி தான். அப்படி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட திமுக வாக்குகளை தான் விஜய் பிரிப்பார். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு லாபம்தான் என கணக்கு போடப்பட்டுள்ளதா டெல்லியோட பாஜக தலைமை சொல்லப்படுகிறது. கூடவே பீகார் தேர்தல் முடிந்தவுடனே தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளம் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மேற்கு வங்காளத்தில் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜக இனி வரும் தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என தீவிரம் காட்டிட்டு வராங்க. அதே போன்று தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காரு அமித்ஷா. இந்நிலையில் அடுத்து 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழகத்திற்கு இனி காலையில் தனி விமானத்தில் வந்து மாலையில் தனி விமானத்தில் திரும்பி செல்வது போன்று இல்லாமல் தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் முடியும் வரை நிரந்தரமாக தங்க அமித்ஷா முடிவு செய்திருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. மேலும் இனி அமித்ஷா நிரந்தரமாக தமிழகத்தில் தங்க இருப்பதால் நட்சத்திர ஓட்டலில் தங்குவதை தவிர்த்து தமிழகத்தில் தனியாக வீடு எடுத்து தங்க இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்குவதற்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியான
பனையூர் மற்றும் ஈசிஆர் போன்ற பகுதிகளில் வீடு பார்க்கும் வேலை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. நிரந்தரமாக தமிழகத்தில் முகாமிட்டு தேர்தல் பணிகளை நேரடியாக அமித்ஷா கண்காணிக்க இருக்கும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் பாஜக உட்கட்சி விவகாரங்கள் இவை அனைத்தும் தன்னுடைய நேரடி பார்வையில் கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே பாஜக டெல்லி தலைமை தமிழகத்திற்கு என ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்றை ஏற்பாடு செய்ய அமித்ஷா வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்பெஷல் டீம் தேசிய அளவில் இருக்கும் பாஜகவோட முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து தமிழகத்தில் பயணம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் சென்னை, டெல்டா, கொங்கு, மத்திய மண்டலம், வட மாவட்டம், தென் மாவட்டம் என மண்டலங்களாக பிரிந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக தேசிய அளவில் பாஜகவில் இருக்கும் முக்கிய தலைவர்களை நியமிக்க அமித்ஷா முடிவு செய்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தமிழகம் வந்த அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்றார். மேலும் இந்த கூட்டணிக்குள் பல கட்சிகளை உள்ளே வர வேண்டும் என அமித்ஷா எதிர்பார்த்தார். குறிப்பாக தேமுதிக போன்ற கட்சிகள் உள்ளே வர வேண்டும், திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என அமித்ஷா எதிர்பார்த்தார். ஆனால் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஓபிஎஸ் போன்றோர் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. இந்நிலையில் கூட்டணி விவகாரத்தை நேரடியாக கையாள வேண்டும் என்ற முடிவிற்கு வந்த அமித்ஷா தமிழகத்தில் முகாமிட்டு திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை வரும் ஜனவரி மாதம் இறுதிக்குள்ள உறுதி செய்ய வேண்டும் என திட்டமிட்டு இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில் தமிழகத்தில் முகாமிட இருக்கும் அமித்ஷாவின் அரசியல் நகர்வுகள் தினமும் தலைப்பு செய்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தன்னுடைய முழு கவனத்தையும் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் பக்கம் திருப்பியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் தமிழகத்திற்கு அதிக கவனம் செலுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தொடர்ந்து வட மாநிலங்களில் கை கொடுத்த அமித்ஷாவோட மேஜிக் தமிழகத்திலும் கை கொடுக்குமா என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்கள் என்ன? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.